அகத்திய பெருமான் கூட இருந்து அற்புதமாக மகிழ்ந்து எல்லாருக்கும் நல்ல நிலைகளை சொல்லி எல்லாரும் நாளைக்கு இங்கே வந்து கேட்குறவங்க இந்த வீடியோ நிலைகளை பார்க்கறவங்களாம் நாளைக்கு சத்யநாராயண பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. அதிகாலை அந்த அற்புதமான அந்த 10 மணி 9:30 மணி அளவில் நடக்கக்கூடிய இறை சச்சங்க பெருவிழாவில் கலந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக 5 மயங்கு நேரத்தில் அற்புதமான சாய் ரச்சை என்கின்ற அற்புதமான தருணம் அதிலே சத்யநாராயண பேராற்றலோட அமர்ந்து சித்தனுக்குள் அமர்ந்து உயர் இறை சூட்சமத்தை நிகழ்த்த இருக்காரு. உயர் கணங்களெல்லாம் வந்து வருகிற கணங்கள்லாம் அவங்க நல்ல விஷயங்கள் வாங்க வந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட உள்ளதான் போக முடியும். அந்த கணங்கள் அங்கங்கே அவன் மாந்தர்களுக்குள்ள போய்கிட அவங்களுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள்லாம் வேறு இருக்கும் நிகழ்வாகவும் அந்த உயர் சூட்சம் அங்கே நடக்க போகுது. எல்லாரும் சொந்தக்காரு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க நண்பர்கள் எல்லாரையும் வரவேற்க விதி உள்ளவங்க வர வந்து அனுகிரகங்கள் பெறட்டும். மற்றவங்க அந்த நேரலையில் மூலமாக அற்புதமாக பார்த்து அதனோட அனுகிரக நிலைகளை எந்த எல்லையில் இருந்தபோதும் உயர் அது சொல்லலை சித்தர்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்ல அவங்களோட அந்த என்ன நிலைகளுக்குள்ளே இருந்து வர முடியாதவங்களே என்ன பண்ண முடியும், வணங்கி நிற்கிற எல்லைகளுக்கே அந்த சத்யநாராயண பேராற்றல் செஞ்சு அவங்களுக்கு சத்யநாராயண பூஜையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே நம்மளுக்கும் இங்கோருக்கும் அதை பற்றி அதை முக்கியத்துவம் தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது சத்யநாராயண பெருமானே வந்து அமர்ந்து மாநில ரூபத்தில் சித்தன் ரூபத்தில் சித்தனா அவதாரம் எடுத்து நிகழ்த்தக்கூடிய அற்புதமான பூஜை முதல் முறை அது இங்கே பூலோகத்தில் நடக்கு. நம்ம எல்லாம் அதை மகிழ்ச்சியோட வரவேற்று வணங்கி எல்லாரும் அதுக்கு பங்களிப்பு கொடுத்து நாளைக்கு எல்லாரும் முடிஞ்ச அதாவது இந்த ஜோதி ராஜா அப்படிங்கிற வீட்டு நிகழ்வா மட்டும் இல்லாமல் கிளைச்சபை அப்படிங்கிற நிகழ்வா மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச மகா சபையை பற்றி தெரிஞ்சவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த பூஜைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உயர் அனுக்கிரகத்தை பெறணும் அப்படிங்கிற சொல்லி இதுக்குள்ள வேற்று மாற்று நிலைகள் உயர்வு தாழ்வுகள் திருச்சி எல்லை அந்த எல்லை இந்த எல்லை பொங்குதைய எல்லை தென்காசி எல்லை அப்படின்னு ஒரு சென்னை பல்லவஜய எல்லை அப்படிங்கிற நிலைகளுக்குள்ள இல்லாமல் எந்த எல்லையில் இருந்தபோதும் இறை எல்லை ஒரே இல்லை, அது இறை மகா சபையோட அற்புதமான வளாகம் தான் அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் அங்கன்று இருந்து ஒத்துழைப்பு நல்கி உயர்வா பூஜைக்கு அந்த பூஜையில் கலந்துருந்து பூஜையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் வந்து நேரலை மூலமாக பார்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் ஒரு சில 2 வார்த்தைகள் பேசி அப்புறமாக அகத்திய பெருமான்